ஹேர் க்ரோத். இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ எனக்குமே இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்கான ஹேர்லாம் கிடையாது, மீடியம் லென்த் ஹேர் தான் இருக்கும். நான் வந்து அப்படியே ட்ரிம் பண்ணி அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்போ வந்து முடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஆஃப்டர் டெலிவரி அப்போ வந்து ஹேர் கட் பண்ணக்கூடாது இல்லையா, குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் மொட்டை அடிக்கும்போது ஃபேமிலியாக வந்து எல்லோரும் முடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பூ முடி கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து இவ்வளோ லென்த் முடி வளர்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. ஸோ அதில் நான் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துப்போம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்துட்டு ஹேர் ஃபாலும் நிறையா இருக்கும். அதையும் வந்து நம்ம ரெண்டையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக நான் வந்து எனக்குள்ளே ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க.